உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரு கிரகங்கள், ராஜ கிரகங்கள், இரு கிரகங்கள் இணையக்கூடிய அற்புதமான அமைப்பு சிவராஜ யோகம். அந்த சிவராஜ யோக அமைப்பு சிம்ம ராசி அன்பர்கள், ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான், அவரும் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் குரு பகவானும். அந்த பஞ்சமாதிபதி குரு இந்த சூரியன் இணைவு தான் இந்த சிவராஜ யோக அமைப்பு. எந்த இடத்துல உருவாயிருக்குன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இது அமைஞ்சிருக்கு. இந்த குரு பார்வை, சிவராஜ யோக அமைப்புடன் பார்க்கக்கூடிய இந்த குரு பார்வை உங்களது ராசிக்கு 3ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் விழுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் விடுது. அப்போது அடுத்தது 9ஆம் பார்வையாக விழக்கூடிய இடம் உங்களது மகர ராசியில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம், சத்ருஸ்தானம் சொல்லுவோம். அந்த சத்ருஸ்தானத்தில் விழுது. அப்போது 6ஆம் வீட்டில் விழுது, அடுத்தது 4ஆம் வீட்டில் விழுது, அடுத்தது தனஸ்தானத்தில் விழுது. அப்போது இந்த இடத்துல விழக்கூடிய இந்த கால அமைப்பு சிவராஜ யோகம் அடைஞ்சி அந்த குரு பார்வை விழக்கூடிய கால அமைப்பு பார்த்தீங்கன்னா சரியாக 30 நாட்கள். இந்த 30 நாட்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த 3 இடங்களில் விழக்கூடிய இந்த பார்வையால் சூரிய பகவான் அமைப்பு இந்த சிம்மராசி. சிம்மராசினாலே சொல்லணுமா, எதுலேயுமே நீங்கள் பொறுத்த வரையிலையும் ஒரு தன்மானம் மிக்க ஒரு ராசின்னு சொல்லலாம். ஏன்னா எதுலேயும் முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல எவ்வளோ நஷ்டமானாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ரொம்ப போல்ட்னஸ்ஸாக இருப்பீங்க. போல்ட்னஸ் மட்டும் கிடையாது, எதுலேயுமே நம்பர் 1ஆக இருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி. அப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. அந்த நெருக்கடிகளால் மன உளைச்சல், குடும்ப சுமைகள், பல்வேறு விதமான சிக்கல்களும், இதில் பண நெருக்கடிகள், இது எல்லாமே உங்களை சூழ்ந்து நின்றுடுச்சு. இதனுடைய விளைவுகள் வரவு செலவில் இருந்து எல்லாத்துலேயுமே பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டீங்க. இந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி பிறக்குமா, வாய்ப்பு உண்டாகுமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த சிவராஜ யோக அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். குறிப்பாக சொல்லணும்னா சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் விழுது. குடும்ப ரீதியில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க. ஏன்னா ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி தான் கடந்த காலகட்டங்களில் வந்தீங்க. ஒரு புறம் தொழில் ரீதியில் பிரச்சனையை சந்திச்சிங்க, மறுபுறம் குடுக்கல் வாங்கல் எங்கெங்கெல்லாம் நட்பு இருந்ததோ அங்கே எல்லாமே உங்களுடைய நம்பிக்கை நாணயம் பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு ஆளானீங்க. அதையும் சரி செய்யணும். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணணும். அதற்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய மனைவி, தான் பெற்ற பிள்ளைகள், தான் பெற்றவங்களும், தன்னை சார்ந்து இருக்கிறவங்களை எல்லாத்தையும் சரி பண்ணணும். இங்கே ஒரு பக்கம் ஒன்று பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை வருதுன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே உங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. ஆனால் கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு மன அழுத்தங்கள் உருவாயிடுச்சு. எங்கே உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே ட்ராப் ஆகிடுமோ, பாதிக்கப்பட்டுருமோன்ற அளவுக்கு ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. அந்த பயம் நெருக்கடி ஆக ஆக அதிகமாக கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த சிவராஜ யோகத்தினால உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. எப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்தை தான் அந்த இரு கிரகங்களுடைய இணைவால் உண்டாகி அந்த பார்வை உங்கள் குடும்பத்தில் விழும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. முதலில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் எல்லாம் போயிருக்கும். அதையே எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சரி செய்ய போகிறீங்க. 1. 2வது, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றாக போகுது. மீண்டும் ஒன்றிணைந்து நல்ல சுபிக்ஷமாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அடுத்தது, பெற்ற பிள்ளைகள், பல பேருடைய வாழ்க்கையில் தான் பெற்ற பிள்ளைகள் எடுத்த முடிவுகள்
தனக்கு எதிர்மறைவாக இருக்கே அதை எப்படி சரி செய்கிறது, அவங்க வாழ்க்கை ரீதியிலேயே அது பாதிப்புகளை கொடுத்துருமோன்ற அளவுக்கு மன அழுத்தங்களை ஆளாயிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியால், ஏன்னா உங்களுடைய ராசி குருவினுடைய இணைவு, அதுவும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி தான் அங்கே இணைச்சிருக்கார். அப்போ 5ஆம் வீடுன்றது புத்திரபாகியம் இல்லையா, அந்த புத்திரபாகியத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம் தான் குரு பகவான். அந்த குரு பகவான் மீண்டும் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இணைஞ்சி அவரது பார்வை குடும்பத்தில் விழுறதுனால அந்த புத்திர ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க. 100% பிள்ளைகளுடைய பாதையில் இருக்கக்கூடிய பிழைகளையும் சரி செய்து அவங்கள அழகான ஒரு ரூட்டுக்கு கொண்டு போகிறீங்க. அவங்களுக்கு திருமண ரீதியில் எடுத்த முயற்சிகள் தடையாகுது என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றவங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு அற்புதமான இடத்த கிளிக் பண்ண போகிறீங்க. 100% அதை சார்ந்த விஷயங்கள் கூடி வரப்போகுது. அடுத்தது, ஏற்கனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியும் அதனால் சில பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி எதுலேயுமே ஒரு மேன்மை இல்லையே, எது எடுத்தாலும் இங்கே பிரச்சனையாக இருக்குது, கொஞ்ச காலமாகவே பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாயிருக்க நினைச்சவங்களுக்கு அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி செய்ய போகிறீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகளையும் சரி செய்யக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. அது இந்த தருணத்தில் நடக்க போகுது. அதற்குண்டான திடீர் மாற்றங்கள் மாறுதல்களும் இந்த 30 நாட்களில் கிடைக்க போகுது. அப்போது குடும்பத்தை சார்ந்த எல்லாவித மேன்மைகளையும் உண்டாக்க போகிறீங்க. அந்த குடும்பத்திற்கு தேவைகள், சுபகாரியங்களுக்கும் சுப செலவுகளுக்கும் வீடு மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு கடன் வாங்கியிருந்திருப்பீங்க. அந்த கடன் கொஞ்சமாக வாங்கியிருப்பீங்க, அது கடைசியில் பார்த்தா அங்கே எங்கேன்ட்டு இது எங்கேயோ போய் நின்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட், வட்டி வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி செய்து அந்த கடன் சுமைகளை நீக்கி அந்த குடும்பத்தை சேஃபாக ஒரு அழகான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கி ஒரு பேலன்ஸ், ஒரு லிஃப்டாக நீங்கள் நிற்க போகிறீங்க. அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. இது 100% நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த பார்வை தனஸ்தானமும் அதே குடும்பம் தான். அப்போ தனம், செல்வம், செல்வாக்கு பெருக போகுது. அந்த செல்வாக்கு எந்த இடத்துல இருந்து பெருக போகுதுன்னா, உங்களுடைய 10ஆம் வீட்டில் இந்த சூரியன் நின்று, 10ஆம் வீடுன்றது தொழில் வேலை சார்ந்த இடம், அந்த இடத்துல நின்று தான் இந்த சிச்சுவேஷன் உருவாகுது. அப்போ அந்த இடத்துல உண்டாகக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு தொழில் ரீதியில் தனம், செல்வம் பெருக போகுது. வேலையில் ஒரு ப்ரமோஷனும் ஒரு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் உண்டாக போகுது. ஏன்னா ரொம்ப நாளாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்த உங்களுடைய உயர் அதிகாரி மாறலாம், இல்லை அந்த உயர் அதிகாரி உடைய பார்வை உங்கள் மேலே விழுந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சிகள் கிடைக்கலாம். பதவி உயரும், ப்ரமோஷன், ஒரு ஒரு சம்பளம், ஊதியம் எல்லாமே உங்களுக்கு உயரலாம். இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் அரசியல், அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சூரிய பகவானுடைய மேன்மையால் அந்தஸ்து, மரியாதை, திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். இதில் குறிப்பாக வேலையை இழந்துட்டேன், ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சனி பார்வை குரு மேலே விழுந்ததுனால 9ல் இருந்த குருவால் உங்களுக்கு ஒன்றுமே செய்திருக்க முடியாது. அதுலேயும் இதில் குறிப்பாக ராகு இடையில் வந்து இணைஞ்சதுனால ரொம்ப சிரமங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. சிலர் ஆரோக்கிய ரீதியிலெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ராகுன்றதே குறிப்பாக சொல்லணும்னா, உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், மன அழுத்தங்கள் ரீதியில் குறிப்பாக சொல்லணும்னா பிரெயின் பின்னாடி உங்களுக்கு மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சிலரை சந்திச்சுட்ருப்பீங்க. இந்த மாதிரியான சிக்கலுக்கு ஆளாகி வந்த உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் இந்த பார்வையால் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். ஏதாவது ஒரு மருத்துவ சார்ந்த மூலமாகவும் அது டோட்டலாக கிளியராகும். சிலருக்கு தானாகவே அது சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஒற்றை தலைவலி, தலை வலி சார்ந்த பிரச்சனைகள், இங்கிருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முதுகு வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு. அந்த பாதிப்புகள் எல்லாமே, அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த தருணத்தில் சரியாயிடும். அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அடுத்த பார்வை உங்களுக்கு இந்த குரு பார்வை எங்கே விழுதுன்னா, சிவராஜ்ய யோகம் கொண்டு அது 4ஆம் வீட்டில் உங்களுக்கு விழுது. அந்தஸ்து, மரியாதை இது எல்லாமே உயரப்போகுது. வளர்ச்சி, முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. குறிப்பாக வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் அமைக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக வேலை வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டி வாகனங்களில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்க போகுது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் வளர்ச்சி கிடைக்க போகுது.
இத்தனை நாளாக அதில் இருந்த நஷ்டங்களும் சரிவுகளும் எதை தொட்டாலும் வண்டியில் வேலை செலவு சம்மந்தமே இல்லாத பிரச்சனை, அடுத்தவன் டிரைவர் செஞ்ச தப்பு உங்களை பாதிச்சிருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான சிக்கல் காரணமே இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் இதெல்லாம் நடந்துருச்சிங்க, என்னன்னு தெரியல நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலம். குறிப்பாக 4ஆம் இடம் தாய் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகள் நீங்கிடும். குறிப்பாக தாய் வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு மேன்மைகள் உண்டாகும். அதில் இருக்கிற சலிப்பு சங்கடங்கள் விலகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கூடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த 4ஆம் இடம்ன்றது பூமி சார்ந்த அமைப்பும். ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல, பூமி வாங்க முடியல நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் அதுவும் இந்த 30 நாட்களில் உங்களுக்கு கைக்கூடி வரும். பூமி நிறைய பேர் வாங்குவீங்க, நிறைய பேர் 100% பார்த்தீங்கன்னா பூமி வாங்கிடுவீங்க. அதே போல் வீடு கட்டக்கூடிய அமைப்புகளையும் உண்டாக்கிடுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இல்லைனா சுபகாரியம் செய்வீங்க. பல பேர் குடும்பத்தில் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். ஒன்று உங்களுக்கோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாருக்காவது ஒன்று அந்த குடும்ப ரீதியில் சுப விஷயங்களை நீங்கள் என்ட்ரி ஆகிடுவீங்க. அதுலேயும் ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய அளவுக்கு தொழிலில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் 6ஆம் இடத்துல குரு பார்வை விழுறதுனால வெளிநாடு ரொம்ப தொலைதூர வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, கணவன் மனைவி ரொம்ப நாளாக பிரிஞ்சு குடும்பத்தில் பிரிஞ்சு நாங்கள் வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்களும், குறிப்பாக ஏற்கனவே சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கண்டிப்பாக முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றி அளிக்கும். ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்கள் மற்றவங்களுக்காக பார்த்து எல்லாமே செஞ்சீங்க. உங்கள் வேலையை விட்டுட்டு கூட மற்றவங்க வேலையை பார்த்தீங்க. உங்களுடைய முயற்சிகள் மற்றவங்களை சார்ந்து இருந்தாலும் இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, யாரையும் மேன்மைப்படுத்த முடியாது. இங்கே என்னதான் நீங்கள் உழைச்சாலும் என்னதான் நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களை ஒரு குறை சொல்லக்கூடிய நிலைக்கு தான் ஆளாயிருந்திருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்பவும் உங்கள் ஒரிஜினாலிட்டியை இழக்காமல் இன்னைக்கு வரைக்கும் நீங்களாக தான் இருக்கிறீங்க. அப்போது இதற்குண்டான பலன்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் திடீர் மாற்றங்களும் உண்டாகும். குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். திருமண மேன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு பிறக்கும். 10ஆம் இடத்துல இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கு. கண்டிப்பாக நினச்சதை முடிக்க போகிறீங்க, நினைச்ச இலக்கை அடைய போகிறீங்க. சந்தோஷங்களை மன நிறைவோட சந்திக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். ஆக உங்களுடைய கால நேரங்களை வீணாக்காமல் முயற்சிகளை பலப்படுத்த பாருங்கள். லோன் சார்ந்தும் கடன் கேட்ட இடத்துலையும் இது எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பெத்தவங்களுக்கு உண்டான பேர் புகழ் செல்வம் செல்வாக்க உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்தில் அந்த திசா புத்திகளும் அந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பலன்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு மனிதனுடைய கை விரலில் இருக்கக்கூடிய ரேகை எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமோ, ஒவ்வொருத்தருக்கும் மாறி இருக்குமோ, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த செகண்டையும் சார்ந்து தான் அந்த ஜாதக அமைப்பு இருக்கும். அதனால் அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் ஒரு நாளுக்கு மேலே எல்லாம் இந்த குரு சூரியன் எல்லாம் பெற்றிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் அதிர்ஷ்டமான காலம். பேரதிர்ஷ்டமாக அடைய போகிறீங்க, பெரிய இலக்கு அடைய போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதனால் அந்த ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.